100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பணம் சம்பாதிக்க என்னதான் வழி? நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாதது என்னென்ன? உங்களுடைய குடும்பம், தொழில், பொருளாதாரம் மற்றும் பணவரவு இவையெல்லாம் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கோடீஸ்வரராக நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடவுள் மீது, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுடைய துலாம் ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறீர்கள். துலாம் ராசி காலபுருஷனுடைய அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சர ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு சுப ராசி. துலாம் ராசி பகலில் வலுப்பெற்று இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால மற்றவர்களை விட நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருப்பீங்க. மேலும் செயற்கை அழகையும் சேர்த்து ரொம்பவே அழகாக தோற்றமளிப்பீங்க. ஆடை அணிகலன்கள் அணிவதிலையோ, தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலையோ அலாதி பிரியம் கொண்டவர்களாக துலாம் ராசியினர் இருப்பீங்க. மூக்குத்தண்டு உயர்ந்து, மூக்கு துவாரங்கள் சற்று அகன்று, சிரித்தால் இருபுறங்களிலும் அகலமாக குழி விழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தோற்றம் நிச்சயம் இருக்கும். குறிப்பாக 190% பேருக்கு குழி விழும். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துலாம் ராசியில், உங்களுடைய துலாம் ராசியில் உச்சம் பெறுவதால நீதி நேர்மைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீங்க. நிர்வாக திறமை உங்ககிட்ட ஏராளமாக இருக்கின்றது. வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது தான் சட்டம். மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்தோடு பழகக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருப்பீங்க. மூக்கும் மொழியுமா அழகாக இருப்பீங்க. உதடுகள் அழகாக அமைந்திருக்கும். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலையும் விரும்புவீங்க. ஒரு பொய் சொல்லணும், இந்த பொய் சொன்னாதான் நம்மளுடைய தலை தப்பும் அப்படின்னா கூட நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள். அது மட்டும் இல்லை, தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுதோ அதே போல தான் மற்றவர்களை எடை போட்டு வைத்திருப்பீங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நமக்கு நன்மையை செய்கிறான், யார் நம்மளை அழிக்க பார்க்குறான் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருப்பீங்க. வசீகர தோற்றம், உறுதியான பேச்சு உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க. துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோணுதோ அதை தான் பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்ட்டு தெரியாமல் விழிப்பீங்க. குடும்ப பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்திடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால திருடனுக்கும் அறிவுரை சொல்வீங்க. பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்வீங்க. பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே நீங்கள் விரும்புவீங்க. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது முயல்வீங்க. வாக்கு சாதுரியம் கொண்ட உங்களிடம் பேசி ஜெயிப்பது அப்படின்றது முடியாத காரியம். வெளி வட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் நீங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பீங்க. எதற்கும் சளைக்காமல் பாடுபடுவீங்க. அப்படின்றதுனால தோல்விகளை கண்டு துவண்டு விட மாட்டீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை. உங்களுக்கு
நீங்களே எதிரி. அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் உங்களுக்கு. நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும். யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்ற வைராக்கியம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரவுகள் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். எந்த நேரமும் கையில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசல் கதவுல வரிசையில் நிற்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமலும் போகும். ஆனாலும் உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டு தான் இருக்கும். சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நடுத்தர வயது வரை உங்களது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் இருக்கின்றார். சுக்கிரன் அதிபதியாக வருவதாலேயும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராக வருவதாலேயும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலையில் சேருவீங்க. விவசாயத்துறையிலையும் தனியார் நிறுவனத்திலையும் வேலை செய்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அரசாங்கத்துறை அப்படின்றது உங்களுக்கு பெருமளவு வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அரசாங்கத்துறையில் வேலை செய்வதற்கு பெருமளவு அதிர்ஷ்டம் இல்லாமல் போகும். 90% பேர் தனியார் நிறுவனத்திலேயே வேலை செய்வீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வீங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும். தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்க நினைப்பீங்க. அதன்படியே சேர்த்தும் கொடுப்பீங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க, அலட்டி கொள்ள மாட்டீங்க. ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைவருடனும் பணிவுடன் நடந்து கொள்வீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. எந்த ஒரு செயலிலும் வெற்றி காண்பீங்க. அனைவரிடமும் அன்பு, பாசம், நேசம் இதை கொண்டு தான் பழகுவீங்க. அக்கறை அதிகமாக இருக்கும் மற்றவங்க மேலே. பொதுவாக சந்தேகப்படுபவர்களாகவும் இருப்பீங்க. யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பீங்க. புத்திசாலியாக இருப்பீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தோற்றத்தோடு இருப்பீங்க. நீங்கள் யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. உயர் பதவியை அடையும் திறன் பெற்றவர்களாக இருக்கீங்க. வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்களாக இருக்கீங்க. நீங்கள் பல நற்குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடிய ஆளாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு முறை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அனைவரும் உங்களை சுற்றி தான் நின்று கொண்டிருப்பாங்க. அந்தளவுக்கு பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களிடத்திலும் அன்போடவும் பாசத்தோடவும் இருப்பீங்க. உங்களுடைய மனதில் அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்களாகவே தேர்ந்தெடுப்பீங்க. காதலில் அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருப்பீங்க. காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்பவே திறமைசாலியாக இருப்பீங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையை உயிருக்கு மேலாக நீங்கள் நேசிப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சுக்கிரனின் ராசி. சுக்கிரனின் சுகபோகத்துக்கு அதிபதி என்று தான் சொல்ல வேண்டும். எப்பவும் அழகாக காட்டிக்கொள்வீங்க தன்னை. சுற்றுலா, சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் சுவையான உணவு உண்பதிலையும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதிலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பேச்சு இனிமையாக இருக்கும். நீங்கள் பேசும்போது அப்படி ஒரு யதார்த்தம் இருக்கும். இதனால் நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா, நம்மிடம் பழக மாட்டாரா அப்படின்ட்டு மற்றவர்களை ஏங்க வைப்பீங்க. நோட் திஸ் பாயிண்ட். ராசி அதிபதி சுக்கிரன் ராகு கேதுவுடனோ செவ்வாய் சூரியனுடனோ சனியுடனோ சேராமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு தராசு சின்னம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாரையும் பார்த்தவுடன் அவர்களை பற்றி எடை போடுவதில் நீங்கள் வல்லவர்கள் அப்படின்றதுக்காக தான் அந்த சின்னமே இருக்கின்றது. துல்லியமான உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் அவங்கள பற்றி. நீ வேணா பாரு, அவன் ஒரு நாள் இப்படி தான் செய்ய போகிறான் அப்படின்ட்டு சொல்வீங்க. அது சரியாக நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய பெரிய பலவீனம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். துலாம் ராசியினரின் வீடுகளில் சந்தேக பிரச்சனை அடிக்கடி வருவது சகஜம்.
பெண்கள் விஷயத்தில் பணத்தை இறைப்பதிலையும் அழகை மேம்படுத்த பணத்தை இறைப்பதிலையும் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. துலாம் ராசினா அது பெண்கள்கிட்ட அடிமை அப்படின்ட்டு கூட சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் 90 பேர், அதாவது 100ல் 90 பேர் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்ட்டும் சொல்லலாம். சொந்த வீடு இல்லை அப்படின்னாலும் கார் வாங்க ஆசைப்படக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாகவும் பலர் இருப்பீங்க. வருமானம் இருக்கோ இல்லையோ, தாய்லாந்து டூர் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், கோவா போனால் எப்படி இருக்கும், ஊட்டி கொடைக்கானல் ஒரு 10-15 நாள் போய் தங்கிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு பணமே இல்லைனாலும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. கோயில் குளம் போன்ற ஆன்மீக விஷயங்கள்னால் உங்களுக்கு சற்று அலர்ஜின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. கோயில் குளங்களுக்கு எப்போதாவது போவீங்க, ஏனோ தானோ அப்படின்ட்டு ஒரு பக்கமாக நின்றுட்டு வணங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த ராசி, அதாவது உங்களுடைய துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி, சரராசி, ஆண் ராசி, காற்று ராசி, பாதி பலனளிக்கும் ராசி, சாத்வீக ராசி, பண்பான ராசி, வேகமான ராசி, குரலோசை ராசி, குருட்டுத்தனமான ராசி, நீண்ட ராசி, உயிரற்ற ராசி, உயரமான ராசி, ஒற்றைப்படை ராசி அப்படின்ட்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை சொல்லுவாங்க. நல்ல நிறம் இருக்கும், உங்களுக்கு நீண்ட புஜங்கள் இருக்கும், அகன்ற மார்பு, பரந்த முகம், வீரிய சக்தி, கருத்த சுருட்டை முடி, அழகான கண்கள் அமைய பெற்றவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த நீங்கள் சராசரி உயரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதிக உயரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ரொம்ப குள்ளமாலாம் இருக்க மாட்டீங்க. ஒல்லியாகவும் மூக்கு தீர்க்கமாகவும் எடுப்பாக இருக்கும். அழகான தோற்றமுடையவர்கள், கட்டுமஸ்தான உடல் அமைப்பு உடையவர்கள், தைரியசாலி, பலசாலி, அச்சமற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஜீரண தொல்லைகள், சீதள நோய்கள், மர்ம வியாதிகள், வயிற்று கோளாறு ஏற்படவும் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் போகத்தில் அதிக நாட்டமுடையவர்கள். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். புத்திசாலித்தனம் உடையவர்களாகவும் இருப்பீர்கள். சோம்பேறித்தனம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்காதது. மத்தியஸ்தராக இருந்து நடுநிலை தவறாது நியாய தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் திறமைசாலி நீங்கள். தர்ம சிந்தனை உடையவர்கள் என்று கூட சொல்லலாம். அற்ப விஷயங்களுக்காக மனதை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை மதித்து நடந்து கொள்பவராக இருப்பீங்க. எதையும் நன்கு சிந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை அதில் முடிவெடுத்து நன்மையை பெறுவீங்க, லாபத்தை பெறுவீங்க. பொதுவாகவே கலைத்திறன், தொழில் திறன் உங்ககிட்ட இருக்கும். பொருட்களை வாங்குவதிலையும் விற்பதிலையும் திறமைசாலியாக இருப்பீங்க. செல்வமும் அந்தஸ்தும் பெற்றிருப்பீங்க. வேதம் அறிந்து விற்பனரையும் தெய்வ நம்பிக்கையும் உடையவர்களாக இருப்பீங்க. குழந்தைகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும், 1-2 தான் இருக்கும். உறவினர்களுக்கு உபகாரம் செய்யும் குணம் உடையவர் நீங்கள். பராக்கிரம் நிறைய பெற்றவர்கள். சான்றோர்களிடம் அதிக மரியாதை உடையவர். காலம் நேரம் பார்த்து கச்சிதமாக காரியங்களை முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நெறி தவறாமல் வாழ ஆசைப்படக்கூடியவர்கள். நேர்மை உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இதில் மாற்றம் செய்ய மாட்டீங்க. ஏற்றம் இறக்கமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். செல்வந்தர்கள் போல காட்டிக்கொள்ள அதிகமாக செலவு செய்வீங்க. அதனால் வாழ்க்கையில் சரிவு ஏற்படும் பண விஷயத்தில். கொள்கை பிடிப்பு அதிகமாக இருக்கும். பெருமை உடையவர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். மத கோட்பாடுகளை கடைபிடிப்பீங்க. இரக்க குணம் அதிகமாக இருக்கும். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வீங்க. நல்ல இயல்புகள் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பொது நலத்தில் இருந்தாலும் சுயநலம் அதிகமாக இருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெற்றிருப்பீங்க. தனவந்தர் என்ற அந்தஸ்து பெறுவீங்க. சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில் வாசம் செய்யவும் விரும்புவீங்க. அதாவது இந்த ஊரில் இவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான், நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கானே அப்படின்றதுனால வேறு ஊருக்கு செல்லவும் விரும்புவீங்க. வாழ்க்கையை உன்னதமான நிலைக்கு உயர்த்த பாடுபடுவீங்க. தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையற்றவைகளை விலக்கிக் கொள்வதிலும் சாமர்த்தியசாலி நீங்கள். ஆழ்ந்த கருத்துக்களை யோசித்து வெளியிடுவீங்க. சதா சர்வகாலமும் கற்பனை உலகில் சஞ்சரிப்பீங்க. பிறருக்கு வாக்கு கொடுத்துட்டா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வரை நீங்கள் தூங்காமல் இருப்பீங்க. 100க்கு 90 நாட்கள். அந்த 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விடவும் தயங்க மாட்டீங்க. அதற்கு சில பல காரணங்களும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சில் குற்றம் குறைகளை அதிகம் கண்டுபிடிப்பீங்க. அதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தை விட்டு நீண்ட தூரத்தில் இருக்க நினைப்பீங்க. சில நேரங்களில் எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று விரும்புவீங்க. குடும்ப பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
பெற்றோர்களை கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. வரவை காட்டிலும் செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இரக்க சிந்தனை அதிகம் இருக்கும். சகோதரர்கள் வழியே சென்று உதவி செய்வாங்க. சமூக தொண்டிலும் அரசியல் சேவையிலையும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீங்க. பெண் வழியில் பிரச்சனைகள் அதிகம் வரும் உங்களுக்கு. பிறரால் சாதித்து காட்ட முடியாததை சாதித்து காட்டுவீங்க. ஆண் வழியிலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆணாக இருந்தால் பெண் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண் வழியிலும் நிச்சயம் பிரச்சனை வரும் என்றே சொல்லலாம். எதிர்கால தேவையை அறியும் நுட்பம் அதிகம் இருக்கும். வீடு, நிலம், வாகனம் போன்றவைகளை நிச்சயம் வாங்குவீர்கள். பிறர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுவீங்க. நல்ல பேச்சாளர், கூரிய அறிவு உடையவர், காரியத்தில் கண்ணாக இருப்பவர், காரியவாதி, எதற்கும் கணக்கு பார்ப்பவர், நியாய தர்மத்திற்கு கட்டுப்படுபவர், சட்ட திட்டங்களுக்கு உட்படுபவர், பிறந்த குலத்தின் மேல் நம்பிக்கை உடையவர், தன விருத்தி உடையவர், சமபத்துடையவர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த தொழில் அதிபர்களாகவும் வர்த்தக பிரமுகர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருப்பீங்க. எவரையும் மிக சரியாக எடை போட்டு அவங்களை ஒதுக்கி வைப்பீங்க, கூட சேர்த்து கொள்வீங்க. நடுநிலை தவறாது சிறந்த நீதிமான்கள் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கண்டிப்போடு நடந்து கொள்வீங்க. சென்டிமெண்ட் பார்க்க மாட்டீங்க. தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்கள் அப்படின்னா அவர்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்களாகத்தான் இருப்பீங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் மாத சம்பளத்தில் வாழ்க்கையை வாழ்வதை விட தொழில் துறையில் இறங்கி பெரும் பொருள் ஈட்டவே விரும்புவீங்க. பணத்தின் அருமையை மிகவும் உணர்ந்தவர்களாக இருப்பீங்க. தேவைனா எத்தனை ஆயிரம் அப்படின்னாலும் செலவு செய்வீங்க. தேவை இல்லைனா ஒரு குண்டூசி செலவுக்கும் யோசிப்பீங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்றதுக்கு உதாரணமாக நீங்கள் தான் இருப்பீங்க. தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க. ஆனால் யாருக்கும் செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக இருப்பீங்க. யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நினைக்க மாட்டீங்க. துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபட விரும்புவீங்க. விவசாயத்துறை உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெள்ளி வைர நகைகள் விற்பனையில் ஈடுபட்டால் பெருமளவு வெற்றி பெறுவீங்க, லாபம் அடைவீங்க. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்றதுனால வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல வகையான வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய நிலையும் நீங்கள் அடைவீர்கள். அதாவது வாகன வாங்கி விற்பதில் லாபம் அடைவீங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். உதவி மனப்பான்மையும் அதிகம் இருக்கும். அதே போல் செயல் எதுவாக இருந்தாலும் திறம்பட செய்வீங்க. எடுத்த செயலை செய்து முடித்தே தீர வேண்டும் அப்படின்ற ஆற்றல் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். சுறுசுறுப்பான குணம் இருக்கும். நட்பு வட்டாரங்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிந்தித்து செயல்படுவீங்க. நேர்மை குணத்தை இயற்கையிலேயே பெற்று திறம்பட செயல்படுவீங்க. ஆகையால் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்களாகவும் நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாக இருப்பீங்க. அடிக்கடி சட்டம் பேசுபவர்களாக இருப்பீங்க. பிறருக்காக அதிகம் உதவி செய்வீங்க. அதனால் உங்களை தேடி பலரும் உதவிக்காக வருவாங்க. அனைவரையும் தன் வசம் இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்கும். சில நேரங்களில் தான் சொல்வது தான் சரி அப்படின்ட்டு தவறான வழியினையும் காட்டி விடுவீங்க. திடமான பக்தி உடையவர்கள், புத்தி உடையவர்கள் அப்படின்ட்டு கூட உங்களை சொல்லலாம். எளிதில் பயப்படும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லை, எல்லோரிடத்திலும் வித்தியாசமாக நடந்து கொள்வீங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பாக காணப்படுவதோட புன்னகை பூத்த முகத்தோட நீண்ட விரல்களும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தோற்றமும் பலர் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்களை பற்றி விளையாட்டு குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுய மரியாதையை இழக்க விரும்ப மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியெனப்பட்டதை மட்டுமே செய்வீங்க. அதில் தவறுகள் இருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பையும் கேட்பீங்க. பெரியவர் சிறியவர் அப்படின்ட்டு எந்த பாகுபாடுமின்றி அனைவரிடமும் அன்பாக பழகுவீங்க. உங்களுடைய தோற்றத்தை கொண்டு வயதை சொல்லிட முடியாது. நல்ல எழுத்தாற்றல், பேச்சாற்றல் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும். உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பு மரியாதை கொண்டவர்களாக இருப்பீங்க. மன வாழ்க்கை சற்று தாமதமாகத்தான் அமையும். அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாலும் பிள்ளைகள் குறைவாகத்தான் பிறக்கும். ஒன்றோ இரண்டோ பிள்ளைகள் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு முழு சுதந்திரத்தை மற்றவர்கள் கொடுப்பதோட உங்களை பற்றி அறிந்தும் வைத்திருப்பாங்க. இவனால் முடியும், இவங்கிட்ட எது கொடுத்தாலும் இவன் செய்வான் அப்படின்ட்டு உங்களை பற்றி மற்றவர்கள் நிச்சயம் ஒரு நல்ல நினைப்போடு இருப்பார்கள். முன்கோபம் அதிகமுடையவர் அப்படின்றதுனால கணவன் மனைவி இடத்துல அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பிராணிகள், பறவைகள் அனைத்தின் மீதும் பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க.
மலை, கடல், மரம், செடி, கொடி போன்றவற்றினை அதிகம் விரும்பி நேசிப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விற்று கொடுத்து நடந்து கொண்டா மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பதற்கேற்ப அடக்கத்தோடு நடந்து கொள்வீங்க. சங்கீதம், நாட்டியம், இலக்கியம் போன்றவற்றில், இசை போன்றவற்றிலையும் விருப்பம் அதிகம் இருக்கும். நல்ல மன வலிமை கொண்டவர்கள் அப்படின்றதுனால தொழில் ரீதியாக உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பீங்க. மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. எப்பொழுதுமே சுதந்திரமாக செயல்படுவீங்க. சகல சாஸ்திரங்களையும் தெரிந்து வைத்திருப்பீங்க. முதலாளி, தொழிலாளி அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவீங்க. மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக அனைத்து துறைகளிலும் நீங்கள் நிச்சயம் வலம் வருவீர்கள். ஹார்ட் அட்டாக், சிறுநீர் குழாய்கள் பாதிப்பு, இரண்ய கோளாறு, கர்ப்பப்பை போன்றவற்றில் சில பாதிப்புகளும் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் உண்டாகும். தீர்க்க தரிசனமும் அறிவும் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எதையும் திறந்த மனதுடன் அணுகும் சமநோக்கு உள்ளவர் நீங்கள். நியாயம், நேர்மை உள்ளவர், பரோபகார சிந்தனை உள்ளவர், கொள்கையில் தீவிரமான பற்றுள்ளவர், எதிரியை எளிதில் எடை போட்டுவிடக்கூடியவர் நீங்கள். நினைத்ததை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பு உள்ளவர். எந்தவித தடங்கல்களையும் இன்னல்களையும் கண்டு மனம் தளர மாட்டீங்க. கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவீங்க. அமைதியை விரும்புபவர் நீங்கள். தெய்வ நம்பிக்கையையும் மத பற்றும் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அழகான ஆடை அணிகலன்கள் அணிவதில் பிரியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். எப்போதும் உங்களுடைய மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். பகட்டான வாழ்க்கை வாழ விரும்புவீங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்போதும் நேர்மையான வழியைத்தான் தேர்ந்தெடுப்பீங்க. தன்மானம் மிக்கவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஒருவர் உதவி கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பேற்பாடுபட்டாவது அந்த உதவியை செய்து கொடுப்பீங்க. அல்லது உதவி கேட்கும் முன்னரே கூட அவங்களுடைய நிலையை அறிந்து உதவுவதற்கு தயாராக இருப்பீங்க. எப்பவுமே சுதந்திரமாக இருப்பதையே விரும்புவீங்க. மற்றவர்களை சார்ந்து இருப்பது உங்களுக்கு பிடிக்காது. பின்னாடி வரப்போகின்ற விளைவுகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறமை படைத்தவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். இயல்பான குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையால் மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. கலைகள் கற்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. புத்திசாலியாக இருப்பீங்க. தத்துவங்களை கற்பதில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதிலும் சம்பாதிக்கும் யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. சுற்றுலாத்துறை, பொதுமக்கள் தொடர்புத்துறை, வர்த்தகத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றலும், விவசாயத்துறையில் லாபம் ஈட்டக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் அல்ல, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறந்த பேச்சாற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. அப்படின்றதுனால மனைவி பிள்ளைகளை மட்டுமல்லாது உற்றார் உறவினர்களையும் தன் வசப்படுத்தி வச்சிருப்பீங்க. பிறருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் நீங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பெற்ற பிள்ளைகளால் நற்பலன்களை அடைவீங்க. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. இயற்கை உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க. சில பாதிப்புகள் கூட, மனநல பாதிப்புகள் கூட உங்களுக்கு அடிக்கடி வந்து செல்லலாம். கடல் கடந்து வணிகம் செய்யும் அமைப்பை பெற்றவர்களாக இருக்கீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. ஆகையால் எதையுமே, எந்த ஒரு தொழில் வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் தொட்டது துலங்கும். அப்படியாப்பட்ட ஒரு ஆள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக பம்பரமாக சுழல்வீங்க. எந்த வேலையையும் உடனே செய்து முடித்து விடுவீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. புத்திசாலியாகவும் எதிரிகளை வெல்லும் திறமை படைத்தவர்களாகவும் இருப்பீங்க. கடின உழைப்பினால் புகழையும் பொருளையும் ஈட்டுவீங்க. உறவினர்களையும் நண்பர்களையும் எந்த சமயத்திலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க போகிறது, உங்களுடைய 35 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளார வீடு, மனை, சொத்துக்கள் அனைத்தையும் வாங்கி சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். நன்றியை மறக்க மாட்டீங்க. பங்கு சந்தையில் வருவாய் வரும் வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. ஆனால் அதிக முதலீடு செய்ய வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றிடுவீங்க. அந்த குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. நடிப்பு துறையில் சிறந்து விளங்குவீங்க. சிறந்த நினைவாற்றல், பேச்சாற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த விஷயத்தையும் போராடி எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்க்கையில் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியமாக இருப்பீங்க. அனைத்து திறமைகள் இருந்தாலும் கூட நிறைய தோல்விகளையும் சந்திப்பீங்க. தனக்கு ஒரு நியாயம், பிறருக்கு ஒரு நியாயம் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க.
தோல்வியை தாங்க மாட்டீங்க. பிறரை சார்ந்து வாழ நினைப்பவர் அப்படின்னாலும் உங்களுக்கு வாழ பிடிக்காது. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும், பேராசை சற்று அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். பிறரை பற்றி கவலை கொள்ளாமல் தன்னுடைய முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக வைத்து கொள்வீங்க. எந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் வருதோ அதே அளவுக்கு அதிக செலவும் வரும். ஆகையால் பண விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. தெரியாமல் செய்யும் தவறுகளால் பல இன்னல்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய தேடல் உங்ககிட்ட இருக்கும். சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாற்றி மாற்றி பேசுவீங்க. சிறந்த அறிவாற்றலால் பகைவரையும் வெல்லக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. உடல் அமைப்பு பலமான ஒரு உடல் அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக நாட்டத்தால் பல கோவில்களுக்கு சென்று வருவீங்க. பன்முக திறமை கொண்டவர்களாக இருப்பீங்க. வெளிநாட்டில் பணிபுரியும் யோகம் கொண்டவர்களாக இருப்பீங்க. எப்போதும் தற்பெருமை பேசிக்கொண்டே இருப்பீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களால் சில நண்பர்களை இழக்கவும் நேரிடும். சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமந்து குடும்பத்திற்காக ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. கல்வியில் அதிக மதிப்பெண் பெறுவீங்க. நல்ல அறிவாற்றல் திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால புகழ்பெற்று விளங்குவீங்க. எந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்தாலும், அரசு பணியோ தனியார் பணியோ எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு சீக்கிரமாகவே உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். மிகச்சிறந்த ஒரு காரியவாதியாக இருப்பீங்க. சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாறு போல மாற்றி மாற்றி பேசி அனைவரையும் வெல்பவராக இருப்பீர்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுபவர்களாக இருப்பீர்கள். எதிரிகள் உங்களுக்கு குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். முன்கோபக்காரர்களாக இருப்பீர்கள். உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்றை பேச தெரியாதவர்கள். எதையும் வெளிப்படையாக கொட்டி விடுவீர்கள். தன் பிள்ளை தன் குடும்பம் என்று சுயநலமாக இருப்பீர்கள். தெரியாத விஷயத்தை கூட தெரியும் என்பதை போல பேசுவீர்கள். அபார ஞாபக சக்தி இருப்பதால் விழுந்து விழுந்து படிக்காமல் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே உள்வாங்கிக் கொள்வீங்க. நட்பே உயர்ந்தது என்ற குணம் படைத்தவர்கள். கற்பனை வளம் மிகுந்தவர்கள். காதல் திருமணம் செய்பவர்களாக இருப்பீங்க. மனைவியை அதிகம் நேசிப்பவர்களாக இருக்கீங்க. சமயோஜித புத்தியால் மார்க்கெட்டிங் துறையிலையும் ரியல் எஸ்டேட் துறையிலையும் சிறந்து விளங்குவீங்க. மக்கள் தொடர்பு, காவல்துறை, சுற்றுலா, தொலைபேசி, கனரக மின்னாற்றல், நிலக்கரி சுரங்கம், விவசாயத்துறை, அது மட்டுமல்ல மிக மிக முக்கியமாக இராணுவத்துறையில் நீங்கள் புகழ்பெற்று விளங்குவீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த வேலையையும் உன்னிப்பாக கவனிப்பதோடு அந்த வேலையில் சிறப்பாக செயலாற்றவும் செய்வீர்கள். இதன் வாயிலாக விரைவிலேயே மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெற்று முன்னேறுவீர்கள். சிறு வயதிலேயே நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்காமல் போகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நீங்கள் நினைத்தது அனைத்தும் நீங்கள் நினைத்த மாதிரியே நிச்சயம் நடக்கும். விதிகளை மதித்து நடப்பீர்கள். தனிமை விரும்பிகளாக இருப்பீர்கள். நிதானமாக பேசும் நீங்கள் வாழ்க்கையில் இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி சமநிலையை இழக்காமல் நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டு சிறந்த விளையாட்டு வீரராக புகழ் பெறுவீர்கள். சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கடுமையாக பேசி பிறருடைய மனதை புண்படுத்தி விடுவீர்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை நிச்சயம் அனுபவிப்பீர்கள். நெருங்கியவர்களுடைய துரோகத்திற்கும் ஆளாகி இருப்பீர்கள். சிறு வயதிலேயே பல கஷ்டங்களை பட்டு அதன் பிறகு தான் உயர்வீர்கள். அப்படின்றதுனால கஷ்டம்னா என்ன அப்படின்ட்டு தெரியும். அப்படின்றதுனால மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பண்பு உங்களுக்கு இயல்பிலேயே வந்துவிடும். யோகிகள், சித்தர்கள், மகான்கள் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமுடையவர்களாக இருப்பீங்க. குத்து சண்டை, மல்யுத்தம் போன்ற விளையாட்டு கலைகளில், விளையாட்டு துறைகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சகோதரர்களை விட சகோதரிகளே உறுதுணையாக இருப்பாங்க. மருத்துவ மூலிகைகள், பாரம்பரிய சிகிச்சைகள் இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் காட்டுவீங்க. தெய்வ கடாட்சம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் மூலமாக லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அநியாயத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டீங்க. அநியாயக்காரர்களை அடக்கும் திறன் பெற்றவர்களாக இருப்பீங்க. சேவை மனப்பான்மை உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. சுயநலமாக இல்லாமல் பொது நலத்திற்காக பாடுபட்டு நீங்கள் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். சில நேரங்களில் சுயநலமாக இருந்தாலும் எப்போது நாம் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும், எப்போது நம்முடைய நிலையை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற எல்லாமும் உங்களுக்கு தெரியும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தான் ராஜா. அந்த வகையில்தான் நீங்கள் இருப்பீர்கள். யாரையும் மதிக்க மாட்டீர்கள். நல்லது எது அப்படின்ட்டு உங்களுடைய மனதிற்கு படுகின்றதோ அதன்படி தான் நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள். ஏன் இப்படி இருக்கு? பணம் சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டப்படுவது ஏன்?
பணம் சம்பாதித்தாலும் கையில் நிற்க மாட்டுதே ஏன் அப்படின்ற பல குழப்பங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அதிராம்பட்டினத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அபய வரதேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது. தாயார் சுந்தரநாயகி காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். இத்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய அனைத்து தடைகள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கிடும். உங்களுடைய பண வரவும் அமோகமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். எவ்வளவு சோகமாக இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அவங்க தீங்கு செய்கிறாங்களே, நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே, அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், அதாவது அவங்களை அடக்குவதற்கு நம்மளால் என்ன முடியும், இல்லை அவங்க வழியிலேயே விட்டுட்டு நம்ம வழியில் போனால் நன்மை நடக்குமா, பணம் சேருமா, அவங்க அடங்கி போவாங்களா அப்படின்ற மாதிரியான பல குழப்பங்கள் இருந்தால் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு தலமாக இத்திருத்தலம் நிச்சயம் இருக்கும், விளங்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வின் உச்சத்தை அடைய, வாழ்வின் மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை பெற வேண்டி நீங்கள் இத்தலத்திற்கு சென்று உங்களுடைய முழு மனதையும் அந்த கடவுளிடம் ஒப்படைத்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ரகசியம், பிறந்த ரகசியத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்து கொண்டு வாழுங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.